பாரத நாட்டில் கங்கையின் தெற்கு கரையில் பரமாத்மா பிறந்த ஓதெலா எனும் ஊரில் ஒரு பிரேதாத்மா உருவெடுத்துள்ளது. ஆவியாகி போன தன் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் பழிவாங்க காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த திருப்பதி தான் செத்துட்டானா? அவன் ஆத்மா இன்னும் உயிரோட தான் இருக்கு. பேய் பிசாசு பேரை சொல்லி நம்ப வைக்க ட்ரை பண்றியா? நாம நிக்கிறதுக்கு தேவை பூமாதா, நாம வாழ்றதுக்கு தேவை கோமாதா. நீங்க வாழ மாட்ட கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதோட கோமியத்தை வித்து கூட பழிச்சுக்க முடியும். இதுவரை ஆயுதங்களால் வென்ற யுத்தங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் கலியுகத்தில் முதன்முறையாக 5 எழுத்து மந்திரம் வெல்லப் போகிறது. நீ மந்திரமானா நான் தந்திரமாவே. விஷகாத்தா மாறி ஓதலாவ சுத்தி வளைப்பேன். ஊரை தாக்குறதுக்கு முன்ன அந்த விஷத்தை முழுங்கிருவேன். பாம்பையும் மண்டையோட்டையும் போட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் சாம்பலா பூசிக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ள அரை நிர்வாணமா சுத்திட்டு திரியிறானே அந்த பைர, அவன் எல்லாம் ஒரு கடவுள். அவனை கும்பிடுற நீ எல்லாம் ஒரு சிவசக்தியா? சைத்தான் கே சுவர். அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா மாதிரி 7 புண்ணிய ஸ்தலங்களையும் தவம் பண்ணவங்கிட்ட சவால் விடாதரா சைத்தான். ரௌத்ரமே கணம் ரணம் விசித்ரமே விசேஷணம் வித்வம்சமே விஜృంభణம் தீப்த தீப்த திமிதம் யுகாஷம் மத்யமே அமானுஷம் ஆபணம் அசம்பவம் அவதாரமே அகோச்சரம் புவன ககன கோர கர்ஷணம் ஹரா ஹரா ஜனங்களும் சிவநாமத்தை சொல்ல மாட்டீங்கடி, சவநாமத்தை சொல்ல போறீங்க.